இன்னும் வீல் சேரில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளரும் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளரும் எங்களுக்கு தேவையில்லை. அவர் ஐயா அந்த சுடுகாட்டில் படுத்திருக்கும் பொழுது அவர் காலை தொட்டு முத்தணும் போல இருந்தது. இன்னைக்கு சகாயம் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம். ஐயா, நாங்க சொல்றது ஒண்ணுதான். எங்கள் தலைவன் ஒழுங்கா இருந்தான்னா மீட்டங்க வராது, மீட்டிருக்கிற நாங்க போராட வேண்டிய அவசியம் கிடையாது. கூடங்குளத்துல இன்னைக்கு நாங்க 3 மாத பட்டினி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஈழத்தில் எங்களை இனம் அடிபடும் பொழுது நாங்கள் இங்க போராட்டம் பேர்ல நாங்க போராடி கைதாக வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நாடு வெளிநாடு அளவுக்கு முன்னேறணும். கொரியா, தாய்வான், மலேசியா நம்மை சுற்றிலும் நம்மை விட ஏழையாக இருந்த கிழக்காசிய நாடுகள் அத்தனையும் இன்று நம்மை விட முன்னேறிவிட்டன. நம்ம நாடு என்னைக்கு இப்படியே கையெழுந்திட்டே இருக்குமா? ஏன் நம்ம முன்னுக்கு வரக்கூடாதா? நமக்கு இன்னும் ஏழை நாடுகளே பட்டம். எல்லாரையும் தள்ளிட்டு நம்ம நாடு முதல் நாடு வர முடியாது எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? நிச்சயம் வர முடியும். ஐயா, நீங்க இருக்க வேண்டிய அது கிடையாது. இன்னும் வாங்க, ஒரு மாவட்டம் மட்டும் நீங்க சரி பண்ணா பத்தாது. தயவு செய்து வெளியில வாங்க, தலைமை பீடத்துல உட்காருங்க, நாங்க கூப்பிடுறோம். அவர் செம்மையான ஆட்சியை கொடுப்பாரு நாங்க நம்புறோம். இன்னைக்கு சகாயம் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம். நேர்மையா நடக்கிறாரு, உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க, தவற சுட்டி காட்டுறாரு. மக்களுக்கோசம் இறங்கி வேலை செய்யறவங்க கண்டிப்பா நாங்க முதலமைச்சரா கொண்டு வருவோம். ஒரு புதுசா ஒருத்தர் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அது படிச்சவங்க ஒரு IAS ஆபீஸ் மாதிரி வந்தாங்கன்னா தமிழ்நாடு கரெக்டா இருக்கும் எதிர்பார்க்கிறோம். நம்ம புது விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும்ன்றதான் இப்போ உள்ள நிலைமை. ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போங்க, என்ன ஒரு சின்ன வேலைக்கு கேக்குறாங்க, குவாலிபிகேஷன் கேக்குறாங்க. இவனுக்கு ஒரு நாட்டே கொடுக்கணும், ஒரு நாட்டை கொடுக்குறாங்க, நிர்வாகம் பண்ணணும். அவனுக்கு என்ன மாதிரி குவாலிபிகேஷன் இருக்கணும்? நல்லா படிச்சவங்க வரணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்ல சேவை செய்யறவங்க தான் வரணும். ஏமாத்தி சாப்பிடுறவங்க வரக்கூடாது. எங்களுக்கு விருப்பம் சகாயம் வந்தா நல்லா இருக்கும். IAS சகாயம் வந்தா பெட்டரா இருக்கும். உலகத்துக்கே கேட்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம வந்துட்டு இருக்கோம்.